அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்தான். தமிழ் மாதங்கள் 12 கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம் மாறாரு. 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னிராசியில் இருக்கிறார். இவ்வாறு கிரகநிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசியில் மகத்தை பற்றி பார்க்கும்பொழுது ஆற்றல் காரகனான சூரியன், ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சில சங்கடங்கள் தோன்றும் என்கிறதுனால வார்த்தைகளில் நிதான அவசியம். வரவு செலவில் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால தடை தாமதம் ஏற்படும். நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை குறையும். எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக செயல்படணும், அதான் உங்களுக்கு நல்லது. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம் பணிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மாதத்தின் முற்பகுதியில் லாபா அதிபதியும் தனாதிபதியுமான புதன் நன்மை தருவார். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வைப்பார். உங்கள் அறிவாற்றல் சங்கடங்களில் இருந்தும் பாதுகாக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு புதிய நட்புகளுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலக பணியில் அக்கறையும் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுக்கிறதும் நிம்மதியை உண்டாக்கும். விவசாயிகளுக்கு விருப்பம் நிறைவேறும். உழைப்பில் கவனம் செல்லும். அரசியல்வாதிகள் அவசரப்பட்டு கோபமான வார்த்தைகளை வெளியிட வேண்டாம். பிரதான கிரகங்களின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள குருவின் சஞ்சாரம் பார்வைகள் சாதகமாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சமாளித்து நினைப்பதை சாதிப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராசிரமம் ஏப்ரல் 9. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 16, 19, 27, 28, ஏப்ரல் 1, 7, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நரசிம்மரை வழிபட்டால் நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூரம். அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன், ஆன்மகாரகனான சூரியன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றியடைய ஓயாமல் உழைப்பீங்க. சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவராக திகழ்வீங்க. நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்ப்பாளினரால் சங்கடங்களை சந்திக்க நேரும். செவ்வாய் சனி சேர்க்கையும் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழப்பம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் ராசிநாதனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம். உங்கள் செல்வாக்கிற்கும் அந்தஸ்திற்கும் சோதனைகள் உண்டாகலாம். ஆனால் பாக்கிய குரு அதை சமாளிக்கும் சக்தி ஏற்படும். கவசம் போல் குரு பகவான் உங்களை பாதுகாப்பார். புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. 3ஆம் இட குரு பகவானின் பார்வை உண்டாகிறதுனால முயற்சிகள் வெற்றியாகும். குலதெய்வ அருள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தன குடும்பஸ்தானத்தில் மீது கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள்லாம் அதிகரிக்கும். பணியில் கவனமாக செயல்படுவதால் சங்கடங்கள் தோன்றாமல் போகும். அரசு வழியில் சங்கடங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபார கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேணாம்.
புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பதும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நன்மையை தரும். பிள்ளைகள் மீது அக்கறை அதிகரிக்கும். குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். ஆனாலும் பொழுதுபோக்கு விஷயங்களை தள்ளி வைப்பது நல்லது. சந்திராஷ்டமம் என்னென்னு பார்க்கும்பொழுது மார்ச் 14, ஏப்ரல் 10. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 15, 19, 24, 28, ஏப்ரல் 1, 6. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமியை வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்தரம் 1ஆம் பாதம். ஆன்மகாரகனான சூரிய பகவானின் ராசி. நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் அதிகபட்ச ஆற்றல் இருக்கும். மற்றவங்களுக்கு வழிகாட்டுகிறாங்க நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்திருக்கிறதுனால தடுமாற்றம், சங்கடம், நெருக்கடி ஏற்படும். பணியாளர்கள் அதிகாரிகளின் கோப பார்வைக்கு ஆளாக நேரிடும். வேலைப்பளு அதிகரிக்கும். பணியாளர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து கவனமாக செயல்பட்டால் நெருக்கடி குறையும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை ஒத்தி வைக்கிறது நல்லது. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய், சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால தேவையற்ற சங்கடங்கள் தேடி வரும். நண்பர்களும் எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுக்க. வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் தோன்றும். குலதெய்வ வழிபாட்டால் தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போவோம். பெண்கள் புதிய நண்பர்களுடன் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குடும்ப உறவுகளை அனுசரிக்கிறதுனால நன்மை அதிகரிக்கும். அதாவது இருக்கிறத வச்சுட்டு சிறப்பாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம்லாம் அதிகரிக்கும். விவசாயிகள் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருவது நன்மையாக இருக்கும். வியாபாரம், தொழில் போன்றவற்றில் எதிர்பார்த்த லாபம் தள்ளி போகும். என்றாலும் செலவிற்கு தேவையான வருவாய் வந்து சேரும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவதால் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியும். சந்திராஷ்டமம் மார்ச் 14, 15, ஏப்ரல் 11. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 19, 28, ஏப்ரல் 1, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற நன்மைகள்லாம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பங்குனி மாத ராசி பலன்கள். அதில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.